எல்லாரும் வாங்க இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் அன்பியா வல் முர்சலீன் நபினா முஹம்மது வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஃதலுஸ் ஸலாத்து வ அத்தம்முத் தஸ்லீம். அம்மா பஅத். قال الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما صدق الله العظيم. கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் அருள் சிறப்பான இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து ரமதானுடைய மாதத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எமக்கு மிக பெரும் ஒரு அருளாக தந்திருக்கிறார். எமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமாருடைய உம்மத்துக்கு கொடுக்காத இரவுகள் சுமந்த நாட்கள் எம்மிடம் வந்திருக்கின்றன. அதிலே முதலாவது இரவுதான் 21ஆம் இரவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய மாதத்தின் ஆரம்ப 2 பகுதியிலும் அமல் செய்வதை விட அதிகமாக அமலிலே ஈடுபடக்கூடிய ஒரு பகுதிதான் கடைசி பகுதி. ஏனென்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய கடைசி பகுதி வந்துவிட்டால் தன்னுடைய வேட்டியை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள். தானும் அமல் செய்வதற்காக வேண்டி எழுந்து விடுவார்கள். தன்னுடைய குடும்பத்தையும் எழுப்பாட்டுவார்கள். இது தூங்குவதற்குரிய நாள் அல்ல, இரவல்ல. இது அமல்களை கொண்டு நாம் ஹயாத்தாக்க வேண்டிய இரவு, லைலத்துல் கத்ரை அடைய வேண்டிய இரவு என்று குடும்பத்தையும் எழுப்பாட்டி தொழ வைப்பார்கள். அப்படியான ஒரு இரவுதான் நாம் இருக்கக்கூடிய இரவு. இந்த இரவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்றைய இரவு லைலத்துல் கத்ர் இரவாக இருக்குமாக இருந்தால் நம்முடைய எதிர்பார்ப்புப்படி இந்த இரவில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய சத்திய வேதம் குர்ஆனை இறக்கி இருக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ர் இரவிலே நான் குர்ஆனை இறக்கினோம். அல்லாஹ் சொல்லுகிறான், வமா அதுராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் உடைய இரவு என்றா என்னென்று உங்களுக்கு தெரியுமா நபியே? கத்ர் என்றாலே அதற்கு அர்த்தம் கண்ணியம், கண்ணியம் என்ற அர்த்தம். கண்ணியமிக்க இரவு, அதுதான் லைலத்துல் கத்ர். அப்படி ஏண்டா என்னன்னு தெரியுமா நபி? அல்லாஹ் கேட்டுட்டு அல்லாஹ்வே பதில் சொல்றான், கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவுதான் அந்த லைலத்துல் கத்ர் எனும் ஒரே ஒரு இரவு என்று அல்லாஹ் தன்னுடைய நபிக்கு சொல்லி காட்டினார். அப்படியான ஒரு பாக்கியமான இரவிலே நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஒன்று சேர்ந்து இருக்கிறோம். எனவே இந்த பகுதியிலே விசேஷமாக இரவு வணக்கம் என்பது எல்லா இடங்களிலுமே நடைபெறுகிறது. அதில் நானும் கலந்து கொள்ள வேண்டும். ஏன் காரணம், இந்த இரவை நான் ஹயாத்தாக்குவதற்காக என்ற ஆசையோடு வந்திருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லோரும் நியத்து வைங்கள் இன்ஷா அல்லாஹ். கியாமுல் லைல் கடைசி பகுதியில் ஒரு நாள் கூட தவற மாட்டாது. மிக முக்கியமாக ஒற்றைப்படையான இரவிலே தவறவே விட மாட்டேன் என்ற உறுதி கொள்ளுங்கள். வல்லவன் அல்லாஹ் எந்த பகுதியில் லைலத்துல் கத்ரை வைத்திருக்கிறானோ அதை அடைந்த பாக்கியசாலிகளில் எம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. பெருமதியான இந்த இரவிலே பெருமதியான ஒரு தலைப்புக்கு கீழ் பேசுவது மிக ஏற்றமாக இருக்கும் என்ற அமைப்பில் கண் குளிர்ச்சி மிக்க குடும்பம், கண் குளிர்ச்சி மிக்க சந்ததி இன்ஷா அல்லாஹ். இந்த தலைப்பிலே கொஞ்சம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திலே படைத்து எமக்கென்று அல்லாஹ் ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ் ஏன் குடும்பத்தை தந்திருக்கிறான் என்றால், அதிலே முதல் கட்டம் கணவன் மனைவி என்ற 2 உறவுகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த கணவன் மனைவி என்ற உறவு இருக்கிறதே, இது ஒரு புனிதமான உறவு. யாரிடத்தில் இந்த புனிதமான உறவின் புனிதத்துவம் இல்லையோ அந்த உறவிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கலட்டி விடுவார். அதிகமானவர்கள் கணவன் மனைவி என்ற உறவை அறியாமலே கணவன் மனைவியாக வாழுகிறார்கள். உண்மையில் சொல்ல போனால் அவர்கள் கணவன் மனைவியாகத்தான் வாழுகிறார்களா என்பது மிக பெரும் ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய நிம்மதியை அந்த கணவன் மனைவி என்பவர்கள் அடைந்தார்களா?
அடைந்தால் அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? வமின் ஆயாத்திஹி அன் خلق لكم من انفسكم ازواجا لتسكنوا اليها. உங்கள இருந்தே உங்களோட மனைவியை படைத்தது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியிலிருந்து உள்ளது. ஏன் அல்லாஹ் படைச்சான் தெரியுமா? இந்த உறவுடைய புனிதத்துவத்தை அல்லாஹ் சொல்லி காட்ட போறான். லித்தஸ்குனு இலைஹா, கணவன் அளவில் மனைவி, மனைவி அளவில் கணவன் நிம்மதி காண்பதற்காக, நிம்மதி பெறுவதற்காக இந்த உறவை அல்லாஹ் தந்திருக்கிறான். கணவன் மூலம் மனைவி அல்லாஹ் படைத்திருக்கிறான். கணவன் மூலம் மனைவி அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்ற புனிதமான ஒரு உறவை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குடும்ப வாழ்க்கையின் முதல் கட்டம் கணவன் மனைவி. இந்த உறவு அல்லாஹ்வுக்குரிய உறவாக இருக்க வேண்டும் என்று ஒரு கணவன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக புரிந்து, தன் மனைவி என்பவள் யார், ஏன் அல்லாஹ் என்னுடைய கரத்துக்கு தந்திருக்கிறார். சில காலங்கள் பெற்றோரோடு வாழ்ந்தவள் என்னுடைய கையில ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாளே, இவளை ஏன் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறாள், இவளை நான் எப்படி பாதுகாப்பது, இவளுக்கு எப்படி வழிகாட்டுவது என்பதை யோசிக்க வேண்டும். யார்? கணவன். இது போல மனைவி என்றவள், குடும்ப வாழ்க்கையின் முதல் கட்டம் இது. மனைவி என்பவள் யோசிக்க வேண்டும், நான் என்னுடைய குடும்பத்தோடு வாழ்ந்தேன், அறிமுகமே இல்லாத ஒருவர் என்னை கரம் பிடித்தார். அல்லாஹ் எதற்காக இந்த உறவை தந்திருக்கிறார்? கணவனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியம் என்ன, கணவனை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. கணவன் என்பவருடைய தரம் என் உள்ளத்தில் எப்படி இருக்க வேண்டும், அவருடைய கடமைகள் என்ன என்பதை புரிந்து ஒரு மனைவி வாழ்ந்தால் கணவன் மனைவியுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறார். பரக்கத்தை வைத்திருக்கிறார். இது இரண்டு பேரும் உணர வேண்டிய ஒரு வாழ்க்கை. வலா தன்சவுல் ஃபதுல பைனக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு மத்தியில இருக்கு முதலாவது விஷயம், உங்களுக்கு மத்தியில இருக்கும் சிறப்புகளை நீங்கள் மறந்து விடாதீர்கள். கணவனுக்கு என்று ஒரு சிறப்புண்டு, மனைவிக்கு என்று ஒரு சிறப்புண்டு. அந்த இரண்டு சிறப்புகளையும் உணர்ந்தால் மட்டும்தான், அந்த சிறப்புகள் கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும். நிம்மதி இருக்கும். கண்ணியமானவர்களே, மனைவி என்பவளுக்கு அல்லாஹ் என்ன கடமையை வைத்திருக்கிறார், கணவன் மீது அவள் என்ன கடமைப்பட்டிருக்கிறாள்? ஹஜ்ஜத்துல் வதா எனும் பேருரை அல்லாஹ்வுடைய தூதர் அரபாவுடைய மைதானத்திலே ஹஜ்ஜத்துல் வதா எனும் ஒரு பேருரை நிகழ்த்தினார். அதிலே ஒரு மனைவி கணவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லிக் கொடுத்தார்கள், சுருக்கமாக சொல்லிக் கொடுத்தார்கள். சுருக்கமாக சொல்லிக் கொடுத்தார்கள். பெண்களே, உங்களுடைய கணவன் என்பவர் யார் சொல்லிக் கொடுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் எதை விரும்பவில்லையோ அதை நீ செய்து விடவே கூடாது. யாரை வீட்டுக்கு எடுப்பதை அவர் விரும்பவில்லை எடுத்து விடக்கூடாது. உன்னுடைய கணவனுக்கு நீ முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்ற பாடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாவிலே சொல்லிக் கொடுத்தார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு பெண்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இவைகள் எல்லாம் பேணினால் தான் அந்த வாழ்க்கை, அந்த குடும்ப வாழ்க்கை மனமான கண்குளிர்ச்சியான வாழ்க்கையாக இருக்குமே தவிர, இல்லை என்றால் அந்த குடும்பத்திலே கண்குளிர்ச்சியை தேட முடியாது. யாருக்கு சொல்ல முடியும் என்னுடைய வாழ்க்கை, என் குடும்ப வாழ்க்கை கண்குளிர்ச்சியாக இருக்கிறது? இருக்கலாம். எப்போது? அது தீனுள்ள வாழ்க்கையாக இருந்தால். ஒருவரிடத்தில் தீனுள்ள வாழ்க்கை உண்டு. யார்? கணவனிடம் இருக்கிறது, மனைவிடம் இல்லை என்றாலும் பிரச்சனை. மனைவிடம் இருக்கிறது, கணவனிடம் இல்லை என்றாலும் பிரச்சனை. ரெண்டு பேரிடமும் தீன் இருக்க வேண்டும். இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்ப வாழ்க்கை கண் குளிர்ச்சியாக இருக்கும். நமக்கெல்லாம் முன்னுதாரணத்துக்கு முன் சென்ற நபிமார்களுடைய வரலாறு உண்டு. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீன்தாரி ஒரு நபியாக இருந்தார்கள், அல்லாஹ்வை ஏற்றவர்கள். அவர்களுடைய மனைவி அல்லாஹ்வை மறுத்து, இஸ்லாத்தை மறுத்து வாழ்ந்த ஒரு பெண். குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இருந்ததா? அவர்கள் ஒரு நபி, இவர்கள் மனைவி ஒரு தீன்தாரியாக இருக்கவில்லை, இஸ்லாத்தை ஏற்க மறுத்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் முதல் ரசூல் இந்த பூமியினுடைய. அப்படியான கண்ணியமான நபி, அவர்களுடைய மனைவி இஸ்லாத்திலே இல்லை. குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? இதன் மூலம் பாதிக்கப்படுவார்கள் யார்? சந்ததிகள் பாதிக்கப்படுவார்கள். வளரும் வயதில் அவர்கள் புரிந்தார்கள் என்றால் சரி, இல்லை என்றால் அங்கே மிக பெரும் ஒரு வீழ்ச்சியை பார்க்க முடியும்.
நபிமாருடைய வரலாறு சான்றிதழாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படியானவர்களை எப்படி உதாரணம் சொன்னான் தெரியுமா? வதரபல்லாஹு மஸலல் லில்லதீன கஃபரு இம்ரஅத்து நூஹ் வ இம்ரஅத்து லூத். நரகவாதிகளுக்கு உதாரணமாக வதரபல்லாஹு மஸலல் லில்லதீன கஃபரு, யார் நரகவாதிகள், அல்லாஹ்வை நிராகரித்த நரகவாதிகளுக்கு உதாரணமாக அல்லாஹ் யாரை சொல்றான் தெரியுமா? இம்ரஅத் நூஹ் வ இம்ரஅத் லூத். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி அல்லாஹ் சொல்றான். யாருடைய மனைவி? நபிமார்கள் இருவருடைய மனைவி அல்லாஹ் அல்லாஹ்வை நிராகரிச்சவங்களுக்கு உதாரணமா சொல்றான். அப்ப அந்த குடும்ப வாழ்க்கையில கணவனுக்கு அந்த மனைவி மூலம் நிம்மதி இருந்திருக்குமா? நிச்சயமா இருந்திருக்காது. ஏன்? அல்லாஹ்வுக்கு வழிபடாத ஒரு மனைவி அல்லாஹ்வுக்கு வழிபடும் ஒரு கணவனுக்கு கிடைத்து விட்டால் அந்த கணவனுக்கு நிம்மதி இருக்காது. இதே போல ஒரு அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய ஒரு மனைவிக்கு அல்லாஹ்வை வழிபடாத ஒரு கணவன் கிடைத்தாலும் அதிலேயும் நிம்மதி இருக்காது. இரண்டுமே ஜீனோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை, அது போன்ற சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மனைவிமார்கள் 11 பேர் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தவர்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தொட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வரைக்கும் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள். சரித்திரம் பேசவில்லையா அவருடைய குடும்ப வாழ்க்கை? பிரச்சனைகள், பிளவுகள், ஏதும் வாய் தர்க்கங்கள் வருவது என்பது அது குடும்ப வாழ்க்கையிலே ஒரு ஏற்றம் பள்ளம் இருக்கத்தான் செய்யும். அது பிரச்சனை இல்லை. ஆனாலும் கணவன் மனைவியுடைய கடமையை உணர்ந்து, மனைவியுடைய கண்ணியத்தை உணர்ந்து, மனைவி கணவனுடைய கண்ணியத்தையும் அவருடைய தரத்தை உணர்ந்து வாழ்வார்களாக இருந்தால் அந்த குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியை அல்லாஹ் வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, எனவே தான் ஒரு கணவன் எப்படி மனைவி என்பவளை பார்க்க வேண்டும், அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார்கள். ஹுன்ன இந்தக்கும் அவான், மனைவிமார்கள் உங்களிடத்தில் சிறை கைதிகளாக இருக்கிறார்கள். இதெல்லாம் மனைவிமாரும் விளங்கணும். நபி அவங்க இப்படி சொல்றாங்கன்னா நான் அப்படித்தான் இருக்கணும்ன்றத விளங்க. சிறை கைதினா என்னது? உங்களை எல்லாம் பிடிச்சு கூட்டுல போட்டு அடைச்சு வைக்கிறதல்ல, கணவனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்க வேண்டும். இது நிம்மதிக்கு மிக முக்கியமான முதல் காரணம். என்றைக்கு ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய கட்டுப்பாட்டை மீறுவாளோ அந்த இடத்துல நிம்மதி இல்லாம போயிடும். அந்த இடத்துல நிம்மதி இல்லாம போயிடும். எப்போது தன்னுடைய இஷ்டப்படி முடிவுகளை எடுக்க ஆரம்பிக்கிறாள், அடுத்தடுத்த விடயங்களை முன்னெடுக்கிறார் என்றால் அந்த வாழ்க்கையில் நிம்மதியை அல்லாஹ் வைக்க மாட்டான். கணவனுக்கு மாற்றம் செய்த ஒரு மனைவிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிம்மதியை கொடுக்கவே மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுன்ன இந்தக்கும் அவான், பெண்கள் என்பவர்கள் உங்களுக்கு சிறை கைதிகளாக இருக்கிறார்கள். அகத்துமுஹுன்ன பி அமானத்தில்லாஹ், அல்லாஹ்விடம் இருந்து நீங்கள் பெற்ற அமானிதம். அது யார்? பெண்கள். அப்ப அமானிதத்தை நாங்க கவனமா பாதுகாக்கணும். அமானிதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான்டா, அந்த அமானிதம் உலகத்தோட பாவிச்சிட்டு வீசுற ஒரு பொருள் அல்ல. அது மறுமை வரைக்கும் கேள்விக்கு வரக்கூடிய ஒன்று. மறுமை வரைக்கும் கேள்விக்கு வரக்கூடிய ஒன்று. அல்லாஹ் கேட்பான், விசாரிப்பான், உன்ட மனைவியை நீ எப்படி ஹேண்டில் பண்ணினாய், எப்படி நீ அவளுக்கு வழிகாட்டினாய், சொர்க்க பாதையை காட்டினாயா, அநியாயம் செஞ்சாயா, கண்கலங்க வைத்தாயா, அவளுக்கு என்று உலகத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்தாயா? அல்ல எல்லா கேள்வியும் கேட்பான். துனியாவுடைய கேள்வியும் உண்டு, ஆகிராவுடைய கேள்வியும் உண்டு. ஒரு கணவன் தன் மனைவியை தொலை வைக்கவில்லை என்றால், தொழுகை இல்லாதவளாக இருக்கும் போது வழிகாட்டவில்லை என்றால் அதற்கும் கணவன் குற்றம் பிடிக்கப்படுவார். கணவன் குற்றம் பிடிக்கப்படுவார். ஏன்? இது அவருடைய பொறுப்பு, கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க சொன்னாங்க, ஒரு ஆணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். யார் அவன்? இதுதான் மனமான குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு காரணம். அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய கணவன் மனைவி இருக்கணும். ரெண்டு பேர்ல ஒருத்தர் பலகீனமாகும் போது ஒருவர் அவங்களை தட்டி விடணும். அதில் அல்லாஹ் நிம்மதி வச்சிருக்கிறார்.
கண்ணியமானவர்களே, சஹாபாக்களுடைய ஒரு வழிமுறை இருந்தது. திருமணம் நடக்குது. இன்றைக்குள்ள திருமணம் எல்லாம் என்னென்னமோ வித்தியாசமான அமைப்புல நடக்கிறதுனாலதான் குடும்ப வாழ்க்கையுடைய புனிதத்துவமே நாசமா போச்சு. குடும்ப வாழ்க்கையுடைய புனிதத்துவமே நாசமா போச்சு. ஏன் தெரியுமா? குடும்ப வாழ்க்கையின் முதல் கட்டம் திருமணத்தை எடுக்க தெரியல. மணவாண்ட வீட்டுக்கும் தெரியல, மணமகள வீட்டுக்கும் தெரியல. இதெல்லாம் பெற்றெடுத்துச்சுகளே பெருசி, அதுகளுக்கும் தெரியல. என்ற புள்ளட திருமணத்தை நான் எப்படி நடத்தி வைக்கணும் தெரியாது. இன்றைக்கு எல்லாமே பெருமைக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் பணம் இருக்கிற திமிருக்காகவும் நடத்தாட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அதுல இருக்கிற புனிதத்துவத்தை அல்லாஹ் புடுங்கி எடுத்துட்டான். அல்லாஹ் புடுங்கி எடுத்துட்டான். எந்த அளவுக்குண்டா, இன்னைக்கு திருமண வைபவம் என்றாலே ஒரு ஆடம்பரம், வீண் விரயம், கேலி கூத்து, எல்லா கூத்தும் இருக்குது. போட்டோ ஷூட்டிங் மிகப்பெரும் ஒரு முசீபத்து. இன்னைக்கு இதெல்லாம் நவீனமயப்படுத்தப்பட்டிருக்கு. சோசியல் மீடியாக்கள்ல அத போடுறதும், அதுக்கிட்டு போட்டோ ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு ஹிஜாப் போட்ட இஸ்காப் போட்ட தங்கச்சி மாதிரி இருக்கிறார். வந்து எடுத்துட்டு எல்லாத்தையும் அங்கங்கெல்லாம் அப்லோட் பண்ணி விடுவாங்க. அது ஒரு பெருமை. இதே போல வாலிபர்களையும் இருக்கிறாங்க. சில ஊர்கள்ல பாக்குறோம், வாலிபர்களும் இருக்கிறாங்க, போட்டோ ஷூட் பண்றாங்க. என்னது? வெட்டிங் போட்டோஸ், வெட்டிங் போட்டோ ஷூட்டிங். அல்லாஹ் பாதுகாக்கணும். முதலாவது கட்டமே தவற விட்டு முசீபத்தை வாங்கிட்டீங்களே, விலை கொடுத்து வாங்கிட்டீங்களே, சொந்த சல்லில சூனிய செஞ்சு சொல்லுவாங்க, அது மாதிரி செஞ்சு கொண்டாங்க. வாழ்க்கையின் முதல் கட்டமே முசீபத். நிம்மதி இருக்குமா? இன்னும் இதை விட ஒரு படித்தரம் மேல சில கொஞ்சம் கொஞ்சம் மேல உள்ள ஊர் பகுதிகளுக்கு நாங்க போவோம்டா, மேல உள்ள ஊர் பகுதிகளுக்கு கொஞ்சம் போவோம்டா, கொஞ்சம் அங்கலங்கள டவுனுகளுக்கு கொஞ்சம் போவோம்டா, அது இன்னும் வித்தியாசமாக இருக்கும். அங்க பாட்டி கூச்சி நடனம், குடிகள் கூட, குடி போதைகள் கூட அங்க எல்லாமே பரிமாறப்படுகிறது. போதை வஸ்துக்கள் கூட பரிமாறப்படக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு சில திருமணங்கள் நடக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுல பரக்கத் இருக்குமா? பெண்ணை பெற்ற பெற்றோர்களே, ஆண்மகனை பெற்ற பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளையுடைய குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இஸ்லாமிய வரையறைக்குள் அதை அமைத்துக் கொள்ளுங்கள். வாலிபர்களே, வாலிப பெண்களே, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை மனமாக இருக்க வேண்டும். சிறந்த ஒரு சந்ததி, கண்குறிச்சி மிக்க சந்ததி உங்களுக்கு உருவாக வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் அனாச்சாரத்துக்கும் கலாச்சார சீர்கேட்டுக்கும் நீங்கள் அடிமைப்பட்டவர்களாக உங்கள் திருமணங்களை ஆக்கி விடாதீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுவும் இன்றைக்கு நிம்மதிகள் இழந்ததற்கு காரணம். அல்லாஹ்வுடைய கோபம் வந்துட்டா நிம்மதி இருக்குமா? அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிச்சுட்டார், எப்படி நிம்மதி வரப்போகுது? அதனால இந்த விஷயங்கள்ல மிக கவனமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு சஹாபாக்களுடைய ஒரு வழிமுறை இருந்துச்சுண்டா, திருமணத்துடைய நாள், திருமணத்துடைய முதல் நாள் என்ன செய்வாங்க? கணவன் முன்னால நிற்பாரு, மனைவி பின்னால நின்று 2 ரக்காத் தொழுவாங்க. 2 ரக்காத் தொழுவாங்க. இது மிக முக்கியமான ஒரு வழிமுறை. இந்த தொழுகையில் அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறார். இன்னைக்கு நடக்குதா? எத்தனை பேருடைய திருமணத்தில் இந்த வழிமுறை நடந்திருக்கு? இப்ப கிட்டத்துல முடிச்ச ஜோடுகள் யோசிங்களே, இந்த வழிமுறை நடந்துச்சுதா? இல்ல வேற வேற எத்தனையோ அனாச்சாரங்கள் நடந்துச்சு. கூட்டாளி மாறுவாரதும், கூத்துக்கு மேளம் போடுறதும், அங்க கேலி கூத்து போடுறதும். பரக்கத்துடைய நேரம் பரக்கத்தை இழந்துட்டாங்க. ஏன்? முதல் கட்டம் நீங்கள் தவறினால் கடைசி வரை அதை உங்களால் மீண்டெடுக்க முடியாது. அதனால முதல் கட்டத்தில் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகிறது. அந்த இடத்தில் ஏன் தொழப்படுகிறது தெரியுமா? இமாமார்கள் சொல்லுகிறார்கள், ஏன் இதை ஒரு வழிமுறையாக சொல்லுகிறோம் என்றால், முதல் நாளே கணவன் என்ன செய்கிறார்? தன் மனைவிக்கு இமாமத் செய்து விடுகிறார். தான் அல்லாஹ் அக்பர் கட்டினதன் பின்னால் தன் மனைவியும் அல்லாஹ் அக்பர் கட்டுகிறாள். அர்த்தம் என்ன? என்னுடைய கட்டளையை அவள் நிறைவேற்றுகிறாள், நான் சொன்னதன் பின்னாலே அவள் செய்கிறாள். இந்த வழிபாடு மிக பெரும் ஒரு புனிதத்துவமிக்க வழிபாடு. அது மட்டுமல்ல, இமாமார்கள் சொல்லுகிறார்கள், மனைவியும் கணவனும் சேர்ந்து அந்த முதல் நாள் தொழக்கூடிய அந்த தொழுகை இருக்கிறது, அந்த தொழுகை அல்லாஹ்வே நாம் இருவரும்
ஒன்றாகி விட்டோம் யா அல்லாஹ், உன்னை ஒரே நேரத்தில் சுஜூத் செய்கிறோம் ரப்பே என்று இருவருமாக சுஜூத் செய்கிறார்களா, அந்த வாழ்க்கையிலே அல்லாஹ் மனமான மனத்தை வைத்திருக்கிறார், பரக்கத்தை வைத்திருக்கிறார். ஏன் முதல் நாளே அல்லாஹ்வுக்கு வழிபட்டு அல்லாஹ்விடத்தில் அவர்கள் தன்னுடைய இந்த குடும்ப வாழ்க்கையின் வெற்றியையும் நிம்மதியையும் ஒப்படைத்து விட்டார்களே, இதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுத்துவார். கண்ணியமானவர்களே, இதுதான் குடும்ப வாழ்க்கை. முதல் கட்டம் தவறினால் எல்லா கட்டங்களுமே தோல்வியாகிவிடும். இந்த இடத்திலே நாம் எல்லாம் பிழை விட்டு விடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனுக்கு அதிகமான பொறுப்புகளை சுமத்தாட்டினார்கள், மனைவிக்கும் சுமத்தாட்டினார்கள். இந்த உறவின் புனிதத்துவம் இல்லாமல் போவதற்கு இன்னும் காரணம் உண்டு. என்ன தெரியுமா? ஏன் இதை தொட்டு காட்டுறேன்டா, இன்றைக்கு நவீன உலகம் இருக்குது, எல்லாரும் என்ன செய்யறாங்க, அப்படித்தான் போறாங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்க, அப்படித்தான் போறாங்க. அதே போக்குல போய் கொண்டிருக்கிறாங்க. அவங்க விரும்பின மாதிரி வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. குடும்ப வாழ்க்கை நீங்க விரும்பின மாதிரி வாழற வாழ்க்கை அல்ல. அதற்கு என்று வழிகாட்டல் உண்டு, அதற்கு என்று துஆ உண்டு. அல்லாஹ் என்ன சொல்றான்? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன். யா அல்லாஹ், எம்முடைய மனைவிமார் மூலமாக, எம்முடைய சந்ததிகள் மூலமாக எமக்கு கண் குளிர்ச்சியை தந்து விடு யா அல்லாஹ். கண் குளிர்ச்சி வரும். மனைவி என்றா கண் குளிர்ச்சி வரணும் கணவனுக்கு. கணவன் என்றா மனைவிக்கு கண் குளிர்ச்சி வரணும். கணவன் மனைவி சேர்ந்து அவர்கள் பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் என்று நினைத்தாலே கண் குளிர்ச்சி வரணும். மாஷா அல்லாஹ், ஏண்ட புள்ளை நான் உருவாக்கிட்டேன். கண் குளிர்ச்சி படுவார் வாப்பா. இன்னைக்கு ஒரு ஜனாசா, ஒரு வாலிபனுடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டோம். நான் நினைக்கிறேன் ஒரு 24, 25 வயசு இருக்கும். திருமணம் முடித்து 3 மாதம் தான். திருமணம் முடிச்சு 3 மாதம் திடீரென்று ஒரு நோய், அவருக்கே தெரியாது, அவங்களுக்கே தெரியாது, திடீரென்று வஃபாத்தாகிட்டார். நேற்றைய நாள் அல்லாஹ்வுடைய முடிவு, வாலிபன் வஃபாத்தாகிட்டார். திருமணம் முடிச்சு 3 மாதம். குடும்ப வாழ்க்கை இன்னும் சரியாக அவர் அனுபவித்திருக்க கூட மாட்டார். 3 மாதம் தான் திருமணம் முடிச்சு அந்த காலத்திலேயே அவர் என்ன செஞ்சிட்டாரு, அல்லாஹ்வுடைய முடிவை எடுத்துக்கொண்டாரு. அல்லாஹ் முடிவு கொடுத்து மௌத்தாக்கிட்டான். கண்ணியமானவர்களே, குடும்ப வாழ்க்கை என்பது ஒரு தற்காலிகம். யார் யாரை விட்டு பிரிவார்கள் என்று யாருக்கும் தெரியாது. சில வேளைகளில் கணவனை முந்தி மனைவி மரணிக்கலாம், அல்லது மனைவி முந்தி கணவன் மரணிக்கலாம். யார் யாரை விட்டு முந்தினாலோ பிந்தினாலோ இருவரும் ஒருவருடைய பொருத்தம் இல்லாமல் மட்டும் வாழ்ந்து மரணித்து விடக்கூடாது. ஏனென்றால் இந்த உறவு இருக்கிறதே சொர்க்கம் வரைக்கும் நீடிக்கக்கூடிய உறவு, சொர்க்கம் வரைக்கும் நீடிக்கக்கூடிய உறவு. ஆனா இந்த உறவுடைய புனிதத்துவம் மூத்தவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், இப்ப உள்ளதுக்கெல்லாம் தெரியாது. கணவன் மனைவி, மாப்பிள்ளை பொண்டாட்டி, அது என்னமோ வித்தியாசமான ஒரு உறவு மாதிரி போயிடும். தேவண்டா எடுத்து போட்டாச்சு, இல்லாட்டி தூக்கி வீசிட்டு போயாச்சு, விஷயம் முடிஞ்சாச்சு. இன்னைக்கு சில குடும்ப வாழ்க்கையில் லிவிங் டுகெதர் மாதிரி, அதாவது அந்நிய சமூகம் லிவிங் டுகெதர்னா கல்யாணம் முடிக்க முன்னால லிவிங் டுகெதர். ஆனா எங்கட சமூகம் எப்படி தெரியுமா? திருமணம் முடிச்சதன் பின்னால லிவிங் டுகெதர். செட்டாவினா ஓகே, இல்லாட்டி கலட்டி வீசியாச்சு. நடக்குது சகோதரர்களே, தாய்மார்களே, சமூகத்தில் நடக்கிற அனாச்சாரங்களை பேசுறேன். அதிகமாக காலிக்கோட்டுகளை போய் பார்த்தா பாவம், 19 வயசு 20 வயசு வாழ தெரியாது, வாழ்க்கையை சொல்லிக் கொடுக்கல பெற்றோர்கள், படிப்பின பெற்றவங்க. குடும்ப வாழ்க்கையிலே தாடி நரைச்சவர் வாப்பா, முடி நரைச்ச உம்மா, இவங்க சொல்லி கொடுக்காம முடிச்சு கொடுத்தாங்க. வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ண தெரியல. நிம்மதி இருக்குமா? குடும்ப வாழ்க்கையில கண் குளிர்ச்சி இருக்குமா? அல்லாஹ் சொல்றான், குடும்ப வாழ்க்கை கணவனுக்கு மனைவி மூலம், மனைவிக்கு கணவன் மூலம் குடும்ப வாழ்க்கையில கண் குளிர்ச்சி வரும். குடும்ப வாழ்க்கையில கண் குளிர்ச்சி வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சிறந்த கணவன் சிறந்த மனைவியா. ஏண்டா இதுல நிறைய பேர் திருமணம் முடிச்சவங்களும் இருக்கிறீங்க, முடிக்க இருக்கிறவங்களும் இருக்கிறீங்க, பேசி வைக்கப்பட்டவங்களும் இருக்கிறீங்க, பேசி வைக்கப்பட்டவங்களும் இருக்கிறீங்க. இன்னொரு பிரச்சனை இருக்கு, என்ன தெரியுமா? பேசி வச்சா நினைச்சிட்டாங்க போகலும் வரையிலும், தனிய உட்கார்ந்து கதைக்கலும், தனிய வாகனத்தில் ஏற்றிட்டு போகலும், இப்படியான ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு எங்க சமூகத்தில் பரவலா இருக்கு, சர்வசாதாரணம். அவன் வீட்டுக்கு வருவான், வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள வந்து தனியா பேசிட்டு போவான். அட யார் அனுமதி கொடுத்தது?
கணவன் மனைவியுடைய புனிதத்துவம் உடைந்து போகக்கூடிய நமது சகோதரர்களே, தாய்மார்களே, பெற்றோர்களே, இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்கு. நாங்கள் எங்கட புள்ளட வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுன்றதை மறந்துடாதீங்க. திருமணம் அக்கது முடிய வேண்டும். என்னுடைய மகளை உனக்கு முடிச்சு தந்துட்ட மருமகனே, மாமாவே, நான் என்ன பொருந்தேன் மனைவியா கபூர் செஞ்சு கொண்டேன்னு சொன்னா மட்டும்தான் திருமணம். அதோட அவங்க சேர்ந்து கொள்ளலாம், பேசிக் கொள்ளலாம், அது பிரச்சனையே கிடையாது. அது வல்லாமல் பேச்சுவார்த்தை முடிஞ்சதோட கதைக்கிறதோ, பேச்சுவார்த்தை முடிஞ்சதோட பார்க்க கேட்க போறதோ, இது பெரிய கேவலத்தில் கொண்டு போய்விடும். கேவலத்தில் கொண்டு போய்விடும். சில விஷயங்கள் சொல்லுவேன், மஜ்மாவுக்கு அழகா இருக்க. ஏண்டா இதால வந்த கேடு அப்படி சொல்லக்கொள்ளையே பெரியவங்களுக்கு எல்லாம் பற்றும், என்னத்தை சொல்ல வாரார். பெண்களுக்கும் பற்றும், என்னத்தை சொல்ல வாரார். ஆக கேவலங்கள் கூட, ஹராமான குழந்தைகள் கூட பெற்றெடுக்கப்பட்டிருக்கிறது. மிக கவனமாக இருக்க வேண்டும். நிம்மதி இருக்கும் அந்த குடும்ப வாழ்க்கையில. அதனால இஸ்லாமிய வரையறைக்கு அப்பாற்பட்ட அமைப்பில் உங்கள் குடும்ப வாழ்க்கைகளை அமைத்து சந்ததிகளை நாசமாக்கி விட வேண்டாம். குடும்ப வாழ்க்கைகளை சீராக்கி விட வேண்டாம், சீர்கடித்து விட வேண்டாம். அப்படியான சந்ததிகள் உருவாகும் போது இந்த சமூகத்துக்கு தான் அது கேவலமும் இழுக்குமே தவிர வேறு என்ன பிரச்சனை இருக்கிறது? கேவலம் இந்த சமூகத்துக்கு. அதற்கு மட்டும் இடம் வைத்து விடக் கூடாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சிறந்த கணவன் மனைவி யார் என்று சொன்னார்கள். மனைவி தூங்கிக் கொண்டிருக்கிறார், கணவர் எழும்புறார், நடுநிசையில் எழும்புறார், அல்லாஹ்வை தொழுகிறார், பார்க்கிறார் மனைவி தூக்கத்தில் இருக்கிறார். மனைவியை தட்டி எழுப்புறார், தட்டி எழுப்புறார். இதுக்கு முறை ஈமான் வேணும், சும்மா ஏலா ஈமான் வேணும், இல்லன்னு சொன்னா வாங்கி கட்டுவாரு. தட்டி எழுப்புறார் மனைவியை. மனைவி எழும்பல்ல, கொஞ்சம் தண்ணி எடுத்து தொளிச்சார். இன்றைக்கு தொளிச்சா பிரச்சனை வேற, நாளைக்கு உம்மா வருவா, நாளைக்கு நாளண்டைக்கு நானாக்காரன் வருவான். அதுக்கு அடுத்தது காலிக்கோட் பார் படுத்திருந்த புள்ளட முகத்துல தண்ணிய தொளிச்சான். அட பெருமதி விளங்கினா இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் கேவலமா நினைப்பாங்களா? எவைகள் தீனோ, எவைகள் வழிமுறைகளோ காண்பிக்கப்பட்டால் கூட அவைகள் இழுக்காகவும் அவைகள் பிரச்சனைக்கு காரணமாக எடுக்கப்படக்கூடிய காலமா போச்சு இந்த காலம். இப்ப நபி அவங்க சொன்னாங்க, தொழிச்சு எழுப்பாற்றார், மனைவியையும் தொலை வைக்கிறாரா? அப்படி அல்லாஹ்வை வழிபட வைத்த அந்த கணவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. எப்படி ஒரு துவா, அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இதே போல ஒரு பெண்ணுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. இவள் யார்? தன் கணவன் தூங்கிக் கொண்டிருக்கிறார், அந்த பெண்மணி தொழுகிறாள், எழும்பி தொழுகிறார். தொழுது விட்டு பார்க்கிறார் கணவன் இன்னும் தூக்கத்தில் இருக்கிறார். ஃபஜ்ருடைய நேரமும் ஆகுது, எழும்பல்ல. தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி தொழுகிறா மனைவி. இப்ப தட்டி எழுப்புறா, எழும்பல்ல. கணவன் முகத்துல தண்ணிய தொளிச்சு எழுப்பாற்றா, எழுப்பாட்டி தொலை வைக்கிறாவா? அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அல்லாஹ்வுடைய தூதருடைய துஆ. எவ்வளவு ஒரு அழகான ஒரு குடும்ப வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த வாழ்க்கை. நபி அவர்களை ஒரு நபி என்ற இடத்தில் வைக்காமல் அவர்கள் ஒரு கணவனாக வாழ்ந்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மனைவியாக வாழ்ந்தார்கள் என்று மட்டும் வையுங்கள். வாழ்க்கையில் பாடம் உண்டு, பாடம் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிம்மதிக்காக வேண்டி எங்கே ஓடினார்கள், எங்கே ஓடினார்கள்? மனமான குடும்ப வாழ்க்கை, அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய மனைவியாக இருந்தால் அங்கே அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கிறான் கணவனுக்கு. அது போலவேதான் மனைவிக்கு நிம்மதியை வைத்திருக்கிறான் கணவன் இடத்தில். அல்லாஹ்வுடைய தூதர் ஹிரா குகையில் இருக்கிறார்கள். வஹி இறங்குகிறது, முதல் கட்டம் இக்ரா இறங்குகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, நபி அவங்கள்ட்ட சொன்னாங்க, இக்ரா யா முஹம்மத், தெரியாதுன்றாங்க. அதுக்கு பின்னால கட்டி பிடிச்சு விட்டாங்க. இப்ப ஓதுங்கன்றதோட நபி அவங்க ஓதினாங்க. சம்பவம் தெரியும், ஓதினாங்க. அதுக்கு பின்னால எல்லாம் முடிஞ்சு தெரியும், ஓடி போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்க? மர்வா மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய தண்ட மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு ஓடி போறாங்க. ஓடி போனா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அவ போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? அப்படியே போய் மல்லக்கு படுத்துட்டு சொன்னாங்க, ஜம்மிலூனி ஜம்மிலூனி, கதீஜா என்னைய போத்துங்க, எனக்கு மேல தண்ணிய ஊத்துங்கன்றாங்க.
கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பிரச்சனைன்னு கூட கேட்கல. ஏண்டா ஒரு கண்குறிச்சியான குடும்ப வாழ்க்கை என்று வரும்போது அந்த குடும்ப வாழ்க்கையின் மனைவி என்ன செய்வாண்டா, கணவன் சில பிரச்சனைகளோடு வரும்போது காரணத்தை தோண்ட மாட்டாள். தோண்டினா பிரச்சனை, கொஞ்ச நேரம் ஆற விடணும், கொஞ்ச நேரம் ஆற விடணும். சுடுதண்ணிய குடிக்கலாம், கொஞ்சம் ஆற விட்டு குடிச்சாதான் குடிக்கணும். இது மாதிரி கணவன் என்ன பிரச்சனையோடு வந்திருக்கிறாரோ தெரியா, கொஞ்சம் நேரம் போகட்டும், ரிலாக்ஸ் ஆகட்டும், அதுக்கு பிறகு கேட்போம். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செஞ்சாங்க, ஒன்றுமே கேட்கல. படுத்தாங்க, இழுத்து போத்தினாங்க, அதுக்கு மேல தண்ணி அள்ளி ஊற்றினாங்க. கொஞ்சம் நேரம் போனதன் பின்னால் அல்லாஹ்வுடைய தூதரே எழும்பி உட்கார்றாங்க. அந்த நேரம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு, ஒரு வார்த்தை சொல்லல. ஒரு சாலிஹான பெண்ணுடைய வாயில் இருந்து வரக்கூடிய வார்த்தை. சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த வார்த்தைகளை நீங்க உங்களோட வாழ்க்கையில படிக்கணும். முடி நரைச்சிருக்கலாம், இன்னும் நீங்க பேசிருக்க மாட்டீங்க. இப்படி இனி சரி பேசுங்க, இனி சரி இப்படி ஆறுதலா இருங்க. கணவனுக்கு என்ன சொன்னாங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நபி அவங்கள பார்த்து சொன்னாங்க, முதலாவது சொன்ன வார்த்தை லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை ஒரு காலம் வீணாக்க மாட்டான். எப்படி ஒரு வார்த்தை, தட்டி கொடுக்கிற மாதிரி. எப்படி ஒரு எனர்ஜி ஏறி இருக்கு நபி அவங்களுக்கு, எப்படி ஒரு உஷார் வந்திருக்கும். ஏன் அந்த மனைவியுடைய வார்த்தை. சில வேளைகளில் கணவன் உடைந்து போயிருப்பார், அந்த நேரம் மனைவி போய் தலையை தடாவி, தோளை தடாவி, அப்படியே முதுவை தடாவி ஒரு வார்த்தை சொல்லுவாள் பாருங்க. யோசிக்கவான அல்லாஹ் இருக்கிறான், யோசிக்காதீங்க. நீங்க சொன்னா அந்த ஒரு வார்த்தையால உஜாராகிருவாங்க. இது சாலிஹான மனைவியுடைய பண்பு. இதுதான் நம்முடைய தாய் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருந்துச்சு. சொன்னாங்க லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் ஒரு காலம் உங்களை வீணாக்க மாட்டான். ஏன் தெரியுமா, கஷ்டவாளியுடைய கஷ்டங்களை சுமந்து கொள்றவர் நீங்க, ஏழைகளுக்கு உதவுறவர் நீங்க, உறவுகளை சேர்ந்து வாழ்றவர் நீங்க, நல்ல குணத்தோட நடக்கிறீங்களே. இந்த இடத்துல கணவன்மாரும் படிக்கணும். நல்ல குணம் இல்லாதவனுக்கிட்ட எப்படி மனைவி வந்து சொல்ல போறான்? நல்ல குணம் இல்லாதவன் கண்ட நின்ற மாதிரி பாயிறான், கத்துறாரி, கண்ட நின்ற மாதிரி ஏசுறாரு. இவருக்கெல்லாம் இப்படியான ஆறுதல் வார்த்தை வராது. அதுக்கு மனைவிட உள்ளத்துல ஒரு கணவன் இடம் பிடிச்சிருக்கணும். என் பெருமானாரிடம் இருந்த பண்பு. இதை பார்த்து கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன ஆறுதல் வார்த்தை. கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னாலே அதற்குரிய தீர்வு என்ன என்பதை வரக்கத் இப்னு நௌஃபல் என்ற இவருடைய ஒரு மச்சான் இருக்கிறார். யார கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்கள்ட்ட போய் விஷயத்தை சொல்லி அதுக்குரிய தீர்வை கண்டு இது நுபுவத்துடைய அடையாளம் என்பதை அவர் சொல்லும் அளவுக்கு ஒரு தீர்வை கண்டார். கண்ணியமானவர்களே, என்ன சொல்ல வாரேன்னா, ஒரு மனைவி அந்த இடத்தில் இருக்கிறோம், கணவனுக்குரிய முழு ஆறுதலுக்கும் காரணமாக இருக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இட்டு கட்டப்பட்டார்கள். இது கணவன்மாருக்கு பாடம் எடுத்துக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இட்டு கட்டப்பட்டார்கள். எப்படி இருக்கு, கணவர் இருக்கிறார், மனைவி கணவனா சந்தோஷமா வாழ்றாங்க. ஒரு கட்டத்தில சமூகம் என்ன செஞ்சிச்சு, அவள் மோசமானவள். நடக்குதா இல்லையா? சின்னோரு என்னத்தையாவது முன்ன பின்ன ஆகிட்டா இன்றைக்கு பேஸ்புக்ல அப்லோட் பண்ணியாச்சு, பேஸ்புக்ல அப்லோட் பண்ணியாச்சு. இவள் இப்படிப்பட்டவள், அவன் அப்படிப்பட்டவன். டிக்டாக்லயும் போட்டாச்சு வீடியோவை, சும்மா ஒரு போட்டோ எடுத்து போட்டு அவள் அப்படிப்பட்டவள அந்த பரப்பியாச்சு, அவதூறு பறக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பற்றி மோசமாக அவதூறுகள் பரப்பப்பட்ட காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சரியான வேதனை. ஆயிஷா ரலியல்லாஹு கிட்ட வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, ஆயிஷா, நபி அவங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு. ஆயிஷா, சமூகம் இப்படி சொல்றாங்க, ஆயிஷா நீ அல்லாஹ் கிட்டே ஒப்பட, நீ அல்லாஹ் கிட்டே ஒப்பட, நான் உன்னை சந்தேகம் நினைக்கல, உன்னை பத்தி எனக்கு தெரியும். யார் சொல்றது? அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு கணவர் சொல்லுகிறார், நபி அவங்க சொல்ல தேவையில்லை. இந்த இடத்துல ஒரு கணவர் சொல்லுகிறார் மனைவியை பார்த்து, நான் உன்ட மேல சந்தேகப்படல. பயங்கரமான விஷயம் சந்தேகம். சந்தேகம் குடும்ப வாழ்க்கையை நாசமாக்கிடும். கணவன் மனைவியை சந்தேகப்படுறது, மனைவி கணவனை சந்தேகப்படுறது பயங்கரமான ஒரு நோய். குடும்ப வாழ்க்கையில வரக்கூடிய மிக பெரும் ஒரு கேன்சர். அது நிம்மதியை இல்லாமல் ஆக்கி போடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சந்தேகப்படல ஆயிஷா, நீ அல்லாஹ் கிட்ட நெருங்க, அல்லாஹ் அதுக்குரிய முடிவை கொடுப்பான். நெருங்கினாங்க, அழுதாங்க, கதறினாங்க.
அதுக்கு பின்னால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7 வானத்துக்கு மேல் இறக்குறான் வசனத்தை. இவர்கள் ஒரு நிரபராதி பரிசுத்தமானவர்கள் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். கண்ணியமானவர்களே, அந்த இடத்தில் ஆறுதலாக இருந்தவர்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணவன் மனைவிக்கு ஆறுதலாக இருந்தான். இந்த ஆறுதல் வேண்டும். அல்லாஹ் இன்னும் ஒரு மிக முக்கியமான உறவாக கணவன் மனைவி உறவை சொல்லுகிறார். ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. இது உம்மா மகனுக்கு வாப்பா மகனுக்கு இடையில உள்ள உறவு அல்லாஹ் சொல்லல. யாருக்கும் சொல்லாத ஒரு உறவின் புனிதத்துவத்தை கணவன் மனைவிக்கு சொல்றான். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில இது கிழிஞ்சு போச்சு. அல்லாஹ் சொல்றான், கணவன் மனைவி என்பவர்களுடைய உறவு என்ன தெரியுமா? ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. நீங்கள் கணவனுக்கு ஆடை, மனைவி கணவனுக்கு ஆடை, கணவன் மனைவிக்கு ஆடை. ரெண்டு பேரும் ஒருத்தர உடுப்புகள் ஒப்பிடுறான். ஆடை ஏன் சொன்னாங்க? ஆடை என்பது இப்ப நாம உடுத்து இருக்கிறோம், எவ்வளவு அழகா இருக்கிறோம். இதே இல்லடா அல்லாட காவல் தான், மகிஷர்ற மைதானம் தான். ஏன் மானத்தை மறைத்திருக்கிறோம், அழகாக இருக்கிறோம். இது போல ஒரு கணவன் மனைவி என்பவர்கள் ஒருவரை மறைக்கும் ஆடை, மானத்தை மறைக்கணும். எந்த அளவுக்கு தெரியுமா? தன்னுடைய தாய், தன்னை பெற்றெடுத்த தாய் ஒரு பெண், அதே நேரம் ஒரு ஆனந்தம். தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையிடத்துல கூட கணவன் மனைவியை பத்தி பேசுறவும் கூடாது, மனைவி கணவனை பத்தி குறை பேசுறவும் கூடாது. சில தீர்வுகளுக்காக வேண்டி பேசுறது வேற விஷயம். ஆனா இது இல்லாம குறைகளாக சொல்லி விட்டார்கள் என்றால் அந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற நிம்மதி அல்லாஹ் எடுத்துடுவார். இன்னைக்கு நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இல்லாத காரணம் இதான். கூட்டாளிக்கு கோல் பண்ணி சொல்றது, இங்கால நானாக்கு கோல் பண்ணி சொல்றது, அங்கால தாத்தாவுக்கு கோல் பண்ணி சொல்றது. சின்ன ஒரு பிரச்சனையா இருந்தா கூட சமாளிக்க தெரியல. இவங்களுக்கு எல்லாம் குடும்ப வாழ்க்கை தேவையா? முதலாவது பெற்றோர்களே, ஏண்ட பிள்ளைக்கு குடும்ப வாழ்க்கை வாழ்றதுக்கு தகுதியா ஏண்ட புள்ளன்றதை நீங்க முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதுக்கு பின்னால குடும்ப வாழ்க்கைக்குள்ள நுழைவீங்க. இல்லாம மட்டும் குடும்ப வாழ்க்கைக்குள்ள அனுப்பிடாதீங்க. அதனால பதுவா உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அல்லாஹ் பாதுகாக்கும். நிறைய பெற்றோர் இன்றைக்கு பதுவா கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஏன் ஒப்படைச்சாங்க மகளை ஜீன் இல்லாம இன்றைக்கு மருமகன்டால பதுவா. இதே போல ஒப்படைச்சாங்க மகனை இன்னொரு பெண்ணுடைய கையில, அங்கால பதுவா. ஏன் ஜீன் இல்லண்டா பதுவா. அதனால குடும்ப வாழ்க்கையுடைய புனிதத்துவத்தை உணர்த்தி படித்து கொடுத்தவர்களை வாழவை. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு திருமணம் முடிச்சு வச்சாங்க. யார முடிச்சு வச்சாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள முடிச்சு வச்சாங்க. சொன்னாங்க, ரெண்டு பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ரெண்டு பேரும் அறைக்குள்ள போயிட்டீங்கடா, ரூமுக்குள்ள போயிட்டீங்கடா, நான் வார வரைக்கும் கதவை மூடிட வானாண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கதவை மூடிட வான. இப்ப ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். நபியும் வந்தார். யாரு? மாமா வாரார். மகளை முடிச்சு கொடுத்த மாமனார் வாரார். வந்து அப்படியே ரெண்டு பேருக்கு நடுவுல உட்கார்ந்தா. ரெண்டு பேருக்கும் நடுவுல உட்கார்ந்து ரெண்டு பேர தோள்லையும் கைய போட்டா. கைய போட்டு முதலாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து சொன்னாங்க, ஏண்ட மகள் ஏண்ட ஈர கொழுந்து தீனோட வளர்த்திருக்கிறேன். ஏண்ட மகள் இப்படித்தான். எனவே ஏண்ட மகளை ஒழுங்கான முறையில பார்த்திருந்தேன். இது ஒரு தந்தையுடைய ஏக்கம். அது பெண்ணை முடிச்சு கொடுத்த வாப்பாக்கு தான் தெரியும் அந்த ஏக்கம். பெற்றோர்களே, திருமணம் முடிச்சு கொடுக்குறீங்களா உங்களோட மகளே, ஒரு தீன்தாரியாக முடிச்சு கொடுங்க, தீன்தாரிக்கு முடிச்சு கொடுங்க. தொழுகை இல்லாதவனுக்கு முடிச்சு கொடுத்தீங்க. இவ்வளவு காலம் அல்லாஹ் உங்களோட தந்த கையில தந்த அமானிதத்தை நீங்க மோசடி செஞ்சிட்டீங்க. அல்லாஹ் கிட்ட நீங்க பதில் சொல்லி ஆகும். அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லி ஆகும். இதே மாதிரி தான் மகனை பெற்றவங்க தீன்தாரியா உருவாக்கி, தீன்தாரியான பெண், ஹிஜாபுடைய பெண்ணுடைய கையில கொடுங்க. இன்றைக்கு மாதிரி அனாச்சாரத்துக்கும் கலாச்சார சீர்கேட்டுக்கும் அலங்காரத்துக்கும் காஸ்மெட்டிக்கும் அடிமைப்பட்டவங்களுக்கு முடிச்சு கொடுத்தீங்க, வாழ்க்கையே நாசம். ஏன்? அவங்களுக்கு தேவை நான் திரையில வரணும். அவங்களுக்கு தேவை என்னது? நான் திரையில வரணும். இன்னைக்கு பாருங்க, சில முசீபத்துகள் விளம்பரம் போகுது. விளம்பரம், மாடல்ஸ். அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே, தாய்மார்களே. முஸ்லிம் பேஸ்புக்ல டிக்டாக்ல சீரழிகிறாங்க.
என்னண்டா பணத்துக்காக வேண்டி தன் அழகை விற்கிறார்கள். இப்படியானவங்கள்ட்ட பரக்கத்து இருக்குமா? இப்படியான முடிச்சவன் பரக்கத்தா இருப்பானா? இப்படியானவர் பெற்றெடுக்க கூடிய புள்ளதான் இந்த பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போன்ற சீரவிகளாக உருவாகுவார்களா? அதனால சந்ததிகளை நாசமாக்கி விட வேண்டாம். ஹிஜாபுடைய பெண்களாக ஆண்களை பெண்களை ஹிஜாபுடையவர்களாக மாற்றுங்கள், சந்ததிகள் சீராகுவார்கள். உம்மாக்கே தெரியல ஹிஜாபுடைய பெருமதிண்டா பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க போறாவா? பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க போறாங்களா? இதனால இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையின் புனிதத்துவமே இல்லாம போச்சு, நிம்மதி இல்லாம போச்சு. அல்லாஹ் என்ன உறவு சொல்றான்? ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன். அவங்களுக்கு நீங்க ஆட, உங்களுக்கு அவங்க ஆட. ஆடன்னு சொன்னா என்னது? ஊத்தப்படும். ஊத்தப்படும். ஊத்தப்பட்ட யாரும் தூக்கி வீச மாட்டோம். ஒரு முறைதான் உடுத்தோம். ஊத்தப்பட்டு தூக்கி வீசணும்னா பெரிய கோடீஸ்வரனா இருக்கும். தூக்கி வீச மாட்டோம். நாங்க என்ன செய்வோம்? கழுவி போடும். அது மாதிரி குடும்ப வாழ்க்கையில் ஊத்தப்படுறது மாதிரி பிரச்சனை வரும். அதை கழுவி போட்டுருங்க, தூக்கி வீசிடாது. ஆடன்னு சொன்னா கிழிஞ்சிட்டாலும் தூக்கி வீச மாட்டோம். ஏண்டா எங்கெங்கயோ முள்ளு வரும். உம்மாண்ட முள்ளு வருவா யாரு? பெண்ண பெத்த உம்மாண்டி. சிலது முசீபத்தி, சில மாமிமார் முசீபத்தி மருமகனுக்கு, சில மாமிமார் முசீபத்து மருமகளுக்கு. இந்த இருக்குது பிரச்சனை. அவங்க சந்தோஷமா வாழ்வாங்க, இடையில வந்து ஷைத்தான் மாதிரி குறுக்கிடுவாங்க, குடும்ப வாழ்க்கை நாசம். அல்லது மைனிக்காரி வருவா, குடும்ப வாழ்க்கை நாசம். அல்லது சகோதரன் வருவான், குடும்ப வாழ்க்கை நாசம். இது மாதிரி சில முள்ளுகள் வரும். விஷ முள்ளு உடுப்ப கிழிக்கும். விசிடவானம் தெச்சி போடுங்க, ஏண்டி அளவு தெச்சி போடுங்க. 7வது கட்டம் வேற முடிவிருக்கு. ஆனா அல்லாஹ் ஏன் புனிதத்துவத்தை சொன்னான்? ஆடைக்கு ஏன் ஒப்பிட்டான்? இப்படி எல்லாம் நடக்கும். தெச்சி போடுங்க, கழுவி போடுங்க. இது மாதிரி நொறுங்குதி வீச மாட்டோம் யாரும். நொறுங்குற மாதிரி பிரச்சனை வரும். தூக்கி போட்டாச்சு மேசையில, அயம் பண்ணிட்டு போட்டுட்டு போய்த்துடுவோம். நொறுக்கம் தானே போயாச்சு. அது மாதிரி ஆண்கள் சில விடயங்களை கண்டுகொள்ள கூடாது மனைவிடத்தில, பெண்களும் சில விடயங்களை கண்டுகொள்ள கூடாது கணவனிடத்தில். மிச்சம் பெரிய அளவுல யோசிக்க போனா தான் பிரச்சனை. ஏன் தெரியுமா? ஒரு விஷயத்தை நல்லா விளங்கணும். இந்த ஷைத்தானுக்கு மிக விருப்பம் என்ன தெரியுமா? மிச்சமே ஆசை ஷைத்தானுக்கு. என்னண்டா, ஷைத்தான் காலையில விடிஞ்சதோட அவன் படை அனுப்புவான். எல்லாரும் அனுப்புவான். போங்கடா பேச்சு, என்னமாவது பெருசா பலாய் காத்துட்டு வா. அவன் தான் என்கிட்ட நெருக்கமான. யாரு? இப்லீஸ் அனுப்புவான் அவன் படை. இப்ப காலையில போற படை திரும்பி வருவாங்க மாலை ஆகிற நேரம். வந்து சொல்லுவாராம் ஒருத்தர். யாரு? ஒரு ஷைத்தான் சொல்லுவான், பெரியவன்ட்ட கேப்டன் சொல்றான். இப்ப நான் போனேன், தொழுகையோட இருந்தவன தொழுகை இல்லாதவன் ஓடா போறது, நீ ஒன்னும் செய்யல. குடிபோதை இல்லாத ஒருத்தனை குடிகாரனாக்கின, நீ ஒன்னும் செய்யல. வட்டி எடுக்காதவன வட்டி எடுக்க வச்ச. நான் இது சும்மா உதாரணம் சொல்றேன். இது மாதிரி நிறைய பிரச்சனைகளை சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தன் வந்து சொல்லுவான், நான் இப்படி வழி கெடுத்தேன், இப்படி வழி கெடுத்தேன். இன்னொருத்தன் வருவான் சொல்லுவான், அன்பான 2 மனைவிமாருக்கு, கணவன் மனைவி 2 பேரும் சந்தோஷமா நான் போனேன், ஒரு போம்ப முடிஞ்சு 2 பேரும் பிரிச்சு விட்டே வந்துட்டேன். நீ தாண்டா ஆண்டுவான். ஏன்னா ஷைத்தானுக்கு மிக விருப்பம் என்ன தெரியுமா? நல்லா விளங்கணும். குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள், கணவன் மனைவி 2 பேருக்கு மத்தியில வாரி தர்க்கம் வருகுதுண்டா விளங்கிக்கோங்க, ஷைத்தான் வந்திருக்கிறான். இதுக்கு தீர்வு இருக்குது. ஷைத்தான் வந்திருக்கிறான். சில நேரம் மனைவி சத்தம் போடுவா, பிரச்சனை போடுவா. இது இயல்பு. இப்படி சத்தம் போடுறதுக்கு நரகவாதி அல்ல, அவள் மோசமானவள் அல்ல. பெண் உணர்வுள்ளவள், ஏசுவாள், பேசுவாள். கணக்கெடுக்க கூடாது. கணவன் தானே வாப்பா உரிமையா ஏச முடியும், பேச முடியும், சண்டை போட முடியும். பக்கத்து வீட்டுக்காரன்லையா? இது மாதிரி மனைவியோட தான் சண்டை பிடிக்க முடியும். ஒரு கணவன் ரோசத்தை வெளிப்படுத்த முடியும். இது இயல்பு. இது மனிதனுடைய இயல்பு. இதிலும் மனிதர்களின் சிறந்த எம் பெருமானாருடைய வாழ்க்கையிலே கூட வராத பிரச்சனையா குடும்ப வாழ்க்கையில வந்துச்சு பிரச்சனை. அதெல்லாம் நாம பார்த்தாலே புரிஞ்சிருவோம். அட எங்கட வாழ்க்கையில இப்படித்தானே வருவது. ஆனா அவங்க எப்படி தீர்வு கண்டாங்க, நாங்க எப்படி தூக்கி வீசிட்டு போய்த்துறோம். நாம கணக்கெடுக்கிறோம் இல்லையே, நாங்க பிரச்சனையோட போறோமே என்றதை நாங்களே சொல்லி தலை குனிய வேண்டி வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனை வந்தது. நபி அவங்களோட ஒரு மனைவி என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய நாள், ஒவ்வொரு மனைவிக்கு நாள் கொடுத்துறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹுடைய நாள்
அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் இருக்கிறார். ஒரு மனைவி என்ன செஞ்சாங்க, ஜைனப் ரலியல்லாஹு அவங்க கொஞ்சம் அதாவது இனிப்பு பண்டங்களை கொடுத்து அனுப்பினாங்க. இனிப்பு பண்டங்களை கொடுத்து அனுப்பினாங்க. இத கூட நபி அவங்களுக்கு கொடுங்க. யார வீட்டில் இருக்கிற? ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டில் இருக்கிற. எடுத்து கொண்டு வந்தான். எடுத்து கொண்டு வந்து கதவை தட்டுறார். யாரு? அந்த வேலையால் தட்டுறார். ஜைனப் ரலியல்லாஹு வேலையால். கதவை திறந்தா ஆயிஷா ரலியல்லாஹு முன்னால இந்தாங்க நபி அவங்களுக்கு கொடுக்க சொல்லி, அதாவது கணவனுக்கு கொடுக்க சொல்லி ஜைனப் தந்திருக்கிறா. ஒரே அடி, ரோசக்காரி பெண், ஒரே அடி தட்ட கீழே செதறி போகுது. உணவெல்லாம் செதறி போயாச்சு. இப்ப உள்ளால் இருக்கிறது யாரு? நபி அவங்க கணவன். எப்படி பிரச்சனை வந்திருக்கும்? நீ அடி வீசினாய், நீ அடித்தன வேற மாதிரி பிரச்சனை வந்திருக்கும். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஹேண்டில் பண்ணல. பெண்ணுடைய உணர்வை மதித்தார். மனைவி என்றா அவளுக்கிட்ட ரோசம் இருக்கு. இன்னொரு பெண்ணுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டா மனைவி. இத கணவன் மாறி இப்படி ரோசம் உள்ள மனைவி அடைஞ்சிருந்தீங்கன்னா நீங்க பாக்கியசாலி, மறந்துடாதீங்க. நீங்க பாக்கியசாலி. ரோசம் உள்ள மனைவி கிடைச்சிருக்கிறாண்டா, தண்ட தாய்கிட்ட கூட விட்டு கொடுக்கிறா இல்ல, அவ்வளவு ரோசக்காரிண்டா நீங்க சந்தோஷப்படணும். என் மனைவி இரக்கமுள்ள, ரோசக்காரிண்டா இரக்கமுள்ள அர்த்தம். ஒரு கணவன் தன் மனைவியை அடக்குகிறாரு, அவரை கட்டுப்பாடா வைத்திருக்கிறான்டா, மனைவிமார் விளங்கணும். ஏண்ட கணவன் என்னை வழிதவற வைத்து விடாமல், வழிதவறி விடாமல் அவர கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாருண்டா, என்ற கணவன் இரக்கமுள்ள ஒன்று மனைவிமாரும் விளங்கும். இது இல்லாம வேற மாதிரி பேச போயிடக்கூடாது. எங்களோட உரிமை இல்லாமல் ஆக்குறாரு, சரியான மாதிரி கஷ்டப்படுத்த சொன்னீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தா ஒன்றும் பேசல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒன்றுமே பேசல. உட்கார்ந்து அந்த செதறின எல்லா உணவையும் எடுத்து ஒரு தட்டுல வச்சாங்க. வச்சு சொன்னாங்க, இந்த புடிவாப்பா கொண்டு வைத்து அவங்கள்ட்டே கொண்டே குடிச்சு. குடுக்கிற நேரத்தில் அவருக்கு யோசிச்சிடக்கூடாது. என்னது, என்ன இது இப்படி நடந்தது, எல்லாம் பொம்பளையா யோசிச்சிடக்கூடாது. அதனால நபி அவங்க சொன்னாங்க, வேற ஒன்றும் இல்ல, காரத்து உம்முக்கும், உங்களோட உம்மாக்கு கொஞ்சம் ரோசம் வந்துட்டுனா, உங்களோட உம்மாக்கு கொஞ்சம் ரோசம் வந்துட்டு, வேற ஒன்றும் இல்லைடா. அவர உள்ளத்திலே ஒரு நல்லெண்ணத்தை போட்டு அனுப்பினார். கண்ணியமானவர்களே, தன் மனைவியை பற்றிய நல்லெண்ணத்தை அடுத்தவருடைய உள்ளத்திலே உண்டாக்குங்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தன் கணவனை பற்றிய நல்லெண்ணத்தை அடுத்தவருடைய உள்ளத்திலே நல்லதை பேசி உண்டாக்குங்கள். குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும். இதுக்கு மாறாக பலாய் காத்தா, பலாய பேசினா, இட்டு கட்டினா, அதே போல புறம் பேசினா அல்லாஹ் நிம்மதியை எடுத்துடுவான். அல்லாஹ் நிம்மதி எடுத்துடுவார். இதனாலதான் இன்னைக்கு நிறைய குடும்ப வாழ்க்கையில நிம்மதியை இழந்திருக்கிறார். நிம்மதியை இழந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிம்மதியாக வாழ்ந்தவர்கள் இந்த அளவுக்குண்டா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சம்பவம் சொல்லப்படுது. எப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவங்க வெளியே போனாங்கன்னா வரும் வரைக்கும் காத்து கொண்டிருப்பாங்களாம். வரும் வரைக்கும் காத்து கொண்டிருப்பாங்க. வரக்கூடிய நேரம் ஒரு கவிதை படிச்சு வர வைப்பாங்களாம். கவிதை படிச்சு வர வைப்பாங்களாம். அதுக்காக இண்டே நாளையில இருந்து கவிதை படிக்க ஆரம்பிச்சா பிரச்சனை வேற மாதிரி போயிருக்கு. ஏன் சொல்ல வாரண்டா, இதுதான் கண்குறிச்சி மிக்க சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்களா, லனா ஷம்சுன் வலில் ஆஃபாகி ஷம்சுன் வ ஷம்சி கைரும் மின் ஷம்ஸிஸ் ஸமா. எனக்கு ஒரு சந்திரன் இருக்குது, எனக்கு ஒரு சூரியன் இருக்குது, வானத்துக்கு ஒரு சூரியன் இருக்குது. என்னுடைய சூரியன் வானத்துடைய சூரியனை விட சிறந்தது. என்னுடைய சூரியன் வானத்துடைய சூரியனை விட சிறந்தது. எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் கணவனை சூரியனுக்கு ஒப்பிட்டார். குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனை வந்துச்சு. எப்படி ஒரு புகழார், கணவன் மனைவியை புகழ வேண்டும், மனைவி கணவனை புகழ வேண்டும். இதனால நிம்மதியும் பரக்கத்தை வல்ல வச்சிருக்கிறார். ஒரு கணவன் மனைவி இந்த இடத்திலே விட்டு கொடுத்து விடக் கூடாது. அதே போல மனைவி கணவனை விட்டு கொடுத்து விடவும் கூடாது. இன்னொரு விஷயம் இருக்கு, பெண்கள் மிக கவனமா புரிஞ்சு கொள்ளுங்க. நிறைய பெண்கள், நிறைய பேரு வாழ்க்கையில பெரிய ஒரு சாபக்கேட்ட வாங்கி கொண்டாங்க. எப்படி தெரியுமா? எந்த ஒரு பெண், இத கணவன்மாரும் புரியணும். இதை நான் ஐடென்டிஃபை பண்றதுக்காக சொல்றேன். அதை விளங்கி நீங்க போய் வேற முடிவெடுத்துட கூடாது. இத கேட்டு இருக்கிற மனைவி மாறும், மனைவியை நீங்க மாற்றும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்ன, எந்த அளவுக்குண்டா,
ஒரு கணவன் ஐயமம்ராத்தின் மாத்தத் வஸௌஜுஹா அன்ஹா ராதின் தகலத்தில் ஜன்னah, எந்த ஒரு பெண் கணவனுடைய பொருத்தத்தோட மரணிப்பால சொர்க்கம் நுழைஞ்சிடுவாள். அப்ப யார பொருத்தம் வேணும்? ஒரு மனைவிக்கு கணவன் பொருத்தம் வேணும். கணவன் பொருத்தம் இருந்தா கணவன் சைன் பண்ணணும், ஏண்ட மனைவி நான் பொருந்தி கொண்டேன், அப்பதான் சொர்க்கமே, இல்லடா கிடைக்காது. ஆனா இதுக்கு மாற்றமா ஒரு மனைவிட பொருத்தம் கிடைச்சாதான் கணவனுக்கு சொர்க்கம் நபி அவங்க சொல்லல. அப்படி மட்டும் சொல்லி இருந்தா ஒரு கணவன் மாப்பிள்ள மாதிரி சொர்க்கம் போ கிடைக்க, ஒருத்தம் போ கிடைக்க. எங்கேயாவது ஒரு பிரச்சனையை வெளியே வரும், எங்கேயாவது ஒரு குறை வெளியே வரும். நபி அவங்க சொன்னாங்க நரகவாதிகளுக்கு உதாரணம். இதெல்லாம் பெண்களுக்கு கேவலத்துக்கு சொல்லல, எம்முடைய பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்காக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அன்பு கட்டளையும் அன்பு எச்சரிக்கையும் மீது நீங்கள் அந்த கேட்டகரியில சேர்ந்துட கூடாது என்றதுக்காக ஒரு நாள் நபி அவங்க பெருநாளுடைய நாள் எழும்பி சொன்னாங்க, நரகவாதிகள் நான் பெண்கள் அதிகமா கண்டேன்டாங்க. பீமயா ரசூலல்லாஹ், ஒரு மூதாட்டி உம்மா எழும்பினாங்க, யா ரசூலல்லாஹ் ஏன் காரணம்? பிகுஃப்ரிஹின்ன, நீங்க எல்லாம் நிராகரிக்கிறீங்க, நீங்க எல்லாம் நிராகரிக்கிறீங்கன்னா. அப்பதான் அந்த உம்மா கேட்டாங்க, அல்லாஹ்வை நிராகரிக்கிறேன், யக்ஃபுர்ன பில்லாஹ், அல்லாஹ்வை நிராகரிக்கிறேன் யா ரசூலல்லாஹ், யக்ஃபுர்னல் அஷீர், கணவனை நிராகரிக்கிறீங்க, கணவனை அவமதிக்கிறீங்க, வயக்ஃபுர்னல் இஹ்சான், கணவன் செய்யக்கூடிய உபகாரத்தை நீங்க மறுக்கிறீங்க, நிராகரிக்கிறீங்க, கணக்கெடுக்கிறீங்க இல்ல, மரியாதை கொடுக்கிறீங்க இல்ல, அதை கண்ணியப்படுத்துறீங்க இல்ல. சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார நான் நரகத்துல கண்டேன் தெரியுமா? லவ் அஹ்ஸன இலா இஹ்தாஹுன்ன அத்-தஹ்ர குல்லஹு, காலம் பூராக அவர் மனைவிக்கு அள்ளி கொடுக்கிறார், நலவு செய்றார், எல்லாம் செய்றாரு. இப்படி இருக்கிற நேரம் ஒரு கட்டம் வரும், ஒரு கட்டத்தில் இவரால முடியாம போயிருக்கு. அந்த நேரம் ஒரு கேள்வி கேட்பால் பாருங்க, என்னது? மாராய்த்து மின்க கைரன் கத். பாபா நான் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை. ஏண்ட கையால மடியால ஒரு வார்த்தை நான் பேசல, எல்லாம் நபியும் அரபுல அதீத சொல்லி சொல்லுவேன், நேரம் போதாது, அதனால சுருக்கமா அப்படி சொல்லி கொண்டு போறேன். நபி அவங்க சொன்னாங்க, காலம் பூராக உபகாரம் செஞ்சு ஒரே ஒரு தடவை தவறினால் சொல்லுவா என்ன தெரியுமா? மாராய்த்து மிக கைரங்கத், உனக்கிட்ட இந்த நலவை நான் காணலன்றா. முடிஞ்சுதா? இப்படி ஒரு மனைவி கணவன் செய்த உபகாரங்களை மறுப்பாளாக இருந்தால் அப்படியான பெண்ணத்தான் நான் நரகத்துல பார்த்தேன். இந்த கேட்டகரியில நாங்க சேர்ந்தோம். பெற்றோர்களே, பெண் குழந்தைய பெற்றவர்களே, முடிச்சு கொடுத்தவங்களே, பிள்ளைய நீங்க சொர்க்கவத ஆக்க நீங்க விரும்புறீங்களா? உங்களோட மருமகண்ட பொருத்தத்தை உங்களோட மகளுக்கு வாங்கி கொடுத்துருங்க. வாங்கி கொடுக்காம சொர்க்கத்துக்கு போக முடியாது, சொர்க்கத்துக்கு போக முடியாது. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை சொர்க்கத்துக்கு அனுப்பணும்னு எம்பெருமானாருடைய ஆசை, வாப்பாட ஆசை. ரெண்டு பேருக்கு மத்தியில பிரச்சனை. எப்படி பிரச்சனை? பாத்திமா ரலியல்லாஹு கொஞ்சம் வாய் கொஞ்சம் சத்தம் போட்டாங்க, ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு குழப்பம் வருகிறது. யாரு? அலி ரலியல்லாஹு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாக்கு மதீனாவுல. அதுக்கப்புறம் அலி ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க தெரியுமா? பார்த்தாங்க பிரச்சனை கூடுது, இந்த இடத்துல இருந்தா இன்னும் பிரச்சனையா போகும், வெளியேறி போய் மஸ்ஜித் நபவிக்கு போய் அப்படியே படுத்துட்டாங்க, கீழே வெறும் மேலோட படுத்துட்டாங்க பூமியில. நபியா வந்து பார்த்தாங்க, நபியா யார காணல? அலி ரலியல்லாஹு காணல. அப்ப அலி ரலியல்லாஹு அவங்க எங்கன்னு சொல்லி ஆயிஷா பாத்திமா ரலியல்லாஹு கேட்டா, எனக்கும் அவருக்கு மத்தியில சின்ன பிரச்சனை வந்துச்சு. அப்ப எங்கட வாழ்க்கையில வாரண்டது ஒரு பெரிய சப்ஜெக்ட் இல்ல, சொர்க்கத்தில் பெண்களின் தலைவருடைய குடும்ப வாழ்க்கையிலும் பிரச்சனை வந்துச்சு. ஆனா தீர்வு கண்ட விதம் தான் வித்தியாசம், நாங்க தீர்வு காண்ற விதம் தான் வித்தியாசம். இப்ப நபி அவங்க மாமா என்ன செய்யறாங்க? மருமகனை அழைச்சு வாரதுக்காக வேண்டி அவங்களும் சேர்ந்து ரெண்டு பேரை கூட்டிட்டு போறாங்க. போயிட்டு பார்த்து அலி ரலியல்லாஹு அவங்க பூமியில படுத்து கொண்டிருக்கிறாங்க. கும்யாபத்துரா, பூமியுடைய தந்தை எலும்புண்டா, எலும்பினா பின்னால் எல்லாம் முதுகுல மண் பட்டிருக்குது. அப்படியே கையை பிடிச்சு கூட்டு வந்து வீட்டுல விட்டு போயிட்டாங்க. வீட்டுல ஒன்று போய் இதே நம்மட பிரச்சனையா இருந்தா எத்தனையோ கோல் போயிட்டு, நானாக்காரன் பைக்ல வருவா, அங்கால மச்சாங்காரன் வருவா, இங்கால பின்கால திறந்த தாத்தக்காரி வருவா, பிரச்சனை பெருசா போய் கடைசியில சின்னதா முடிய வேண்டிய 4 செவத்துக்குள்ள முடிய வேண்டிய பிரச்சனை எங்க நடக்குதா இல்லையா? குடும்ப வாழ்க்கையுடைய நிம்மதியே இல்லாம போறதுக்கு காரணம் என்ன? எங்கட வாழ்க்கையில ஜீன் இல்ல, குடும்ப வாழ்க்கையுடைய யதார்த்தம் தெரியாததுனால வரக்கூடிய மிக பெரும் இழப்புகளும் சோதனைகளும் தான் இது. அதனால வாழக்கூடிய காலம் மிக குறை. இந்த குறுகிய காலத்தில்
கணவன் மனைவியுடைய கடமையை உணர்ந்து, மனைவி கணவனுடைய கடமையை உணர்ந்து சரியா நடப்பாங்களாக இருந்தா அந்த குடும்ப வாழ்க்கை மிக பெரும் நிம்மதியாக இருக்கும். இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். ஒரு மனைவி தண்ட கணவனை தன்னுடைய தாயை விட்டும் பிரித்து வைக்கிறார். நடக்குதா இல்லையா? நடக்குது. நிறைய சட்டம் ரூல்ஸ் எல்லாம் போற பெரிய ஒரு கோட்சே நடக்குது சில வீட்டுக்குள்ள. எத்தனையோ கணவன்மார் சொல்லி இருக்கிறது தான் நான் சொல்றேன். சகோதரர்களே, தாய்மார்களே, எத்தனையோ பேர் கண் கலங்கி இருக்கிறார். ஒரு காலம் ஒரு மனைவி மூலமாக கணவன் கண் கலங்கி விடக் கூடாது. கண் கலங்கினால் சொர்க்கத்தை ஹராமாக்கிடுவான். ஏன்? கணவன் தான் சொர்க்கமே, கணவன் தான் சொர்க்கமே. கலங்க வைத்தால் அவருடைய பொருத்தம் கிடைச்சிடுமா? கிடைக்காது. யார் ஒரு கணவன் அவனை விட்டும் கணவனுடைய தாயை பிரிப்பான ஒரு பெண் உடனே தலாக் சொல்றதுக்கு அனுமதி, உடனே தலாக் சொல்றதுக்கு அனுமதி. ஏன் தெரியுமா? என்னை விட்டும் சொர்க்கத்தை பிரிக்கிறாள். ஒரு ஆணுடைய சொர்க்கம் தாய். உண்மையான இரக்கம் உள்ள மனைவி என்ன தெரியுமா செய்வா? அம்மா போய் பார்த்துட்டு வாங்க, உமாக்கு கொடுத்துட்டு வாங்களே, உமாவோட நல்லா இவர் பிரச்சனை இருந்தாலும் தாயோடு சேர்த்து வைப்பால் மனைவி. ஏன்? என்னுடைய கணவன் நரகம் போய் விடக்கூடாது. இதே தாயை விட்டும் மகனை ஒரு பெண் பிரிப்பாளாக இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள், கணவன் சொர்க்கம் போறத மனைவி விரும்பல. இப்படியான மனைவி மூலமா நிம்மதி வந்துடுமா? இதன் மூலமா பாதிக்கப்படுறது குடும்ப வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. நான் சுருக்கமான நேரத்தில் சுருக்கமா சொன்னேன். இந்த இப்படியான குடும்ப வாழ்க்கை இஸ்லாம் சொல்லக்கூடிய குடும்ப வாழ்க்கையாக குடும்ப வாழ்க்கை அமைத்தால் கணவன் மனைவியுடைய கண்ணியத்தை உணர்ந்து, மனைவி கணவனுடைய கண்ணியத்தை உணர்ந்து, கணவன் மனைவியுடைய கண்ணியத்தை மனைவி கணவன் அப்படி மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணியங்களை உணர்ந்து வாழ்ந்தாங்கன்னு சொன்னா அதன் மூலம் வரக்கூடிய நிம்மதியை வேற. சஹாபாக்குடைய வாழ்க்கையில வந்த மாதிரி இன்னொரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹப்ஸா ரலியல்லாஹு திருமணம் முடிச்சாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு யார மகள்? உமர் ரலியல்லாஹு அவங்களோட மகள். உமர் ரலியல்லாஹு அவங்களோட மகள் திருமணம் முடிச்சிருந்தாங்க ஒரு சஹாபிய. அவங்க மௌத்தா போயிட்டாங்க. அவங்க மௌத்தா போயிட்டாங்க. அப்ப அந்த சஹாபி ரலியல்லாஹு மௌத்தா போனதன் பின்னால மகனுக்கு சின்ன வயசு, என்ன செய்யறது? அவங்களை தனியா வைக்கல, அது கவலை வாப்பாக்கு. இப்ப என்ன செஞ்சாங்கண்டா, போனாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போயிட்டு சொன்னா, அபூபக்கரே என்ன மகளை நீங்க முடிச்சு கொள்றீங்களா? தனியா விடுறதுக்கு கவலையா இருக்கு, முடிச்சு கொள்றீங்களா? அபூபக்கர் ரலியல்லாஹு ஒன்றுமே பேசல. அதுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி அதுக்கு பின்னால போனாங்க உஸ்மான் ரலியல்லாஹு கிட்ட. உஸ்மானே நீங்க என்ன மகளை முடிச்சு கொள்றீங்களா? உஸ்மான் ரலியல்லாஹு ஒன்றுமே பேசல. கொஞ்ச நாள் போகுது. அதுக்கு பின்னால நபி அவங்க ஆள் அனுப்புறாங்க, ஹப்ஸாவை நான் முடிச்சுக்கிறேன்டா. இப்ப சொல்றாங்க ரெண்டு பேரும், அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களும் உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, எங்களுக்கு தெரியும் நபி அவங்க முடிப்பாங்கண்டி, அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் அதுக்கு நாங்க ஆம்படலேண்டா. நபி அவங்க முடிச்சாங்க. குடும்ப வாழ்க்கை வாழ்றாங்க. வாழ்ற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்களுக்கு மத்தியில ஒரு கருத்து முரண்பாடு வருது. யார வாழ்க்கையில? உலக தூதர், சொர்க்க தலைவர். ஏன்னா கணவன் மனைவிண்டா அங்க நபியாக இருக்கட்டும் வலியாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வரத்தான் செய்யும். இதெல்லாம் ஒரு கேவலம் கிடையாது, இதெல்லாம் ஒரு கேவலம் கிடையாது. அப்ப ரெண்டு பேருக்கு மத்தியில வாய் தர்க்கம் வந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கொண்டே உம்மோட வீட்ல கொண்டே விட்டு வந்துட்டாங்க. யார வீட்ல? உமர் ரலியல்லாஹு வீட்ல கொண்டே விட்டுட்டு வந்துட்டான். வந்தா ஒரு மாசம் கழியுது. உமர் ரலியல்லாஹு அழுகையோட நபி அவங்க விட்டுவாங்களோ தலாக் சொல்லுவாங்களோ என்ற ஒரு கவலை. இங்க அல பக்கத்துல ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்க அழுகுறாங்க. எப்படி இருக்கும்? வருத்தம் இருக்கு, வருத்தம் இருக்கு. இதே மாதிரி நம்மட காலத்துல மட்டும் நடந்துச்சுன்னு வைங்க, தேடுவான் குறைய. யார மாப்பிள்ளை எப்படிப்பட்டவன்? அவன் அதுக்கு தான் விட்டான், அதுதான் பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. அங்க பரப்பி இங்க பரப்பி சும்மா உள்ள வேண்ட மானம் எல்லாம் பறந்தாச்சு. கண்ணியமானவர்களே, ஹப்ஸா ரலியல்லாஹு எதையுமே தோண்டவும் இல்லை, உமர் ரலியல்லாஹு எதையும் பேசவும் இல்லை, சும்மா இருந்தாங்க. அல்லாஹ் கிட்ட துஆ செஞ்சாங்க. ஆனாலும் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா நபிய உங்களோட உயிரான அன்பு வச்சிருந்தாங்க. யாரோட? கணவனோட சரியான இரக்கம், உண்மையான பாசம் ஒரு மனைவி வைத்திருந்தால் அவளுடைய எந்த கட்டம் வந்தாலும் அல்லாஹ் சந்தோஷப்படுத்துவான், அல்லாஹ் சந்தோஷப்படுத்துவான். புனிதத்துவத்தை பேணின உண்டுக்காக, தன்னுடைய கணவனை சொர்க்கமா மதிச்ச உண்டுக்காக. இப்ப ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா மாசம் கழியுது.
இன்னும் நபி அவங்க முடிவொண்டு எடுக்கல. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குறாங்க. இறங்கி வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளை, உடனே போய் ஹப்சாவை கூட்டிட்டு வந்துட்டான். சுப்ஹானல்லாஹ், யார சொன்ன? அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். ஏன்? அவ்வளவு உண்மையான ஒரு பெண்மணி, உண்மையா உயிரா நேசிச்ச பெண்மணி, போயிட்டு கூட்டிட்டு வரட்டுமாம். அது மட்டுமல்ல, உங்களுடைய சொர்க்கத்தின் மனைவிமார்களில் ஒருவராக ஹப்சாவும் இருப்பார்கள் என்ற சுப செய்தி எல்லாம் சொன்னான். உடனே போனாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் கூட்டிட்டு வந்துட்டாங்க. உடனே போனாங்க, கூட்டிட்டு வந்துட்டாங்க. குடும்ப வாழ்க்கை வாழ்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வஃபாத்தாகி விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்க ஸ்தலம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு முன்னுக்கு தான் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வீடு இருக்கு. இப்ப கூட நீங்க உம்ரா ஹஜ்ஜில் போனா பார்க்கலாம், அந்த வீட்டுக்கு முன்னால ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கு. ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கு. என் நேரம் அந்த வாசல் திறந்துதான் இருக்கு. அது என்ன வாசல் தெரியுமா? தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான் பாருங்க. இந்த புனிதத்துவமான உறவு, ஒரு பெண்ணுடைய உயிரான தன் கணவன் மேல் வைத்த அந்த அன்புக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரும் ஒரு வெற்றியும் தான், கண்ணியமும் தான் இது. ஹப்ஸா ரலியல்லாஹு அவங்களை விட்டு நபி அவங்க மௌத்தா போயிட்டாங்க, அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க முன்னால. இப்ப மஸ்ஜிதை விசாலமாக்க வேண்டிய தேவை வருது. எதை? மஸ்ஜிது நபவி விசாலமாக்க வேண்டிய தேவை வந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இப்படித்தாம்மா ஹப்ஸா, நீங்க சைடாக உங்களுக்கு வேற இடத்துல தாரும், நீங்க என்ன செய்யுங்க, இந்த இடத்தை விட்டுருங்க. சொன்னாங்க, விடவே மாட்டேன். ஏண்டா கணவன் மக்பரா முன்னாடி இருக்கிறேன், நான் எப்படி விடுவேன்? அவங்களை அடிக்கடி நாம் பார்க்கணும் அப்படின்னா. அப்பதான் சொன்னாங்களாம் உமர் ரலியல்லாஹு வந்து, ஹப்ஸா ஒன்னும் யோசிக்காதம்மா, நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்வேன், உனக்கு நான் வேற இடத்துல ஒரு வீட்டை தாரேன்னு சொல்லி வாப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக வேண்டிய மகள் இணங்கி வேற இடத்துல வீட்டை கொடுத்தாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு ஒரு கண்டிஷன் போட்டாங்க, வாப்பா இந்த கண்டிஷன் நீங்க செய்யறதாக இருந்தா நான் இந்த இடத்துல இடம் பெறேன், பரவாயில்ல. என்ன கண்டிஷன் மகளே? சொன்னாங்க ஹப்ஸா ரலியல்லாஹு, கியாமத் நாள் வரும் வரைக்கும் என்ற வீட்டுடைய கதவு அல்லாஹ்வுடைய தூதர் என் கணவனுடைய மக்பராவை பார்ப்பதை மூடப்படவே கூடாது. சுப்ஹானல்லாஹ், இறக்கம் சொன்னாங்களா மகளே, நான் அதை செய்வேன். இன்றைய வரைக்கும் அல்ல, கியாமத் வரைக்கும். உம்ராக்கு போனா நபி உங்களுக்கு சலாம் சொல்ல போற நேரத்தை அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க, ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கும். அதுதான் ஹப்ஸா ரலியல்லாஹு வாழ்ந்த வீடு. கதவு திறக்கப்பட்டது அவங்க சொன்னுக்கா. எனவே தான் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்த சுருக்கமான வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையுடைய புனிதத்துவத்தை உணர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள். எம்முடைய சந்ததிகள் எம்முடைய கண் குளிர்ச்சிகளாக இருக்க வேண்டுமா? கணவன் மனைவி சீராக இருந்தால் எம்முடைய சந்ததிகள் சீராகுவார்கள். தீனுள்ள சந்ததிகளை உருவாக்குங்கள். வல்லவன் அல்லாஹ் மனைவியுடைய குடும்ப வாழ்க்கை மறுமலர்ச்சியான சந்தோஷமான இன்பமான வாழ்க்கையாக ஆக்கி எல்லா விதமான முசீபத்துகளும் அல்லாஹ் பாதுகாத்து நம்முடைய சந்ததிகளை நம்முடைய கண்குளிர்ச்சியால் அல்லாஹ் ஆக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.